ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். டுடே வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணி டே 19 எனக்கு சூப்பராக ஃபண்டாஸ்டிக் எனக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உங்கள் எல்லாருக்கும் அப்படி ஸ்டார்ட் ஆயிருக்குங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், வழக்கம் போல் டுடே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்ன ஒரே ஒரு இஷ்யூ என்னென்னா, நேற்றுக்கு கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் ஆராதனாவுக்கு ஃபீவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், டேவே வந்து பிள்ளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபீவரோடு தான் ஸ்டார்ட் ஆச்சு. எனக்கு அதுவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பிள்ளையும் பார்த்துக்கணும், ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எல்லாமே வந்து நான் பண்ணிகிட்டு இருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன். ஹஸ்பண்டுக்கு கிட்ஸுக்கெல்லாம் வந்து வெளியில் கொஞ்சம் இட்லி வாங்கிட்டு வந்தாங்க. ரீசன் என்னென்னா, பிள்ளைக்கு சுத்தமாக முடியல. ஹாஸ்பிட்டலுக்கு 2-3 டைம் மார்னிங்கே கிளம்பி நாங்கள் வந்து போயிட்டோம். ஏன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஹெவி ஃபீவர். மொதல் நாள் ஈவினிங்லேருந்து மறுநாள் மார்னிங் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி மறுநாள் டே ஃபுல்லும், நேற்றுக்கு டே ஃபுல்லுமே வந்து அவளுக்கு பயங்கர ஃபீவரு. மருந்து கொடுத்துமே கேட்கவே இல்லை. ரொம்ப வந்து கஷ்டமாக இருந்துச்சு, என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்புறம் டாக்டர் வரத்துக்கு லேட்டான நாள் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு சரி ஒர்க் அவுட் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 மினிட்ஸ் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருந்தேன். பிள்ளை நல்லா தூங்கிட்டு இருந்தா. சரி அவளுக்கு இட்லி அது மாதிரி ஏதாவது சாப்பிட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஹஸ்பண்ட் இட்லி ஹோட்டலில் வாங்கிட்டு வந்துட்டாங்க. எனக்கு வந்து ஃப்ரூட்ஸ் அது மாதிரி எடுத்துக்கிட்டேன். சரி ஓகே கைஸ், நேற்றுக்கு இந்த தைராய்டு வீடியோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா குட் ரெஸ்பான்ஸ் கிடச்சிருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். நிறைய டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கணும்னு ஆசை தான். தனியாக டயட் வீடியோ ஒவ்வொன்றுத்துக்கும் சுகர் அண்ட் தைராய்டு இது மாதிரி இதுக்கெலாம் கொடுக்கணும்னு எனக்கு ஆசை தான். பட் அதுக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக டைம் பத்தலை. ஏன்னா கிட்டத்தட்ட 19 டேஸ் வந்தாச்சு. இன்னும் ஒரு 2 டேஸ் தான் இருக்குது. 21 டேஸ் வந்து ஒரு விஷயத்த நம்மளோட லைஃப்பில் கன்சிஸ்டன்சியாக பண்ணோம் அப்படின்னா அது நமக்கு பழகிடும் அப்படிங்கிற விஷயம் சயின்டிஃபிக்காக வந்து ப்ரூவ் ஆகிருக்கு இல்லையா? அதனால் அது எதுவாக ஆனாலும் இருக்கலாம். 21 நாள் காலையில் சீக்கிரமாக எழுந்துச்சு பாருங்கள், அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பழக்கமாகிடும். 21 நாள் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் வந்து எந்த விஷயத்த என்னால் பண்ணவே முடியல, ஆனால் அது எனக்கு வந்து பண்ணால் என்னோடய லைஃப்க்கு ரொம்ப நல்லது அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் 21 டேஸ் வந்து நீங்கள் ரெகுலராக மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், நிஜமாக அது உங்களோட லைஃப்பில் வந்து பழகிடும். ஏன்னா எனக்கு ஒர்க் அவுட் வந்து பிரச்சனை கிடையாது, அது செகண்டரி. இந்த டயட்டை பொறுத்தவரை என்னென்னா, திடீர்னு பயங்கரமாக கிரேவிங்ஸ் அதிகமாகி ஓவர் ஈட் பண்ணிவிடுவேன். ஆனால் இந்த 21 டேஸும் ப்ராப்பரான டயட் எடுத்து கம்ப்ளீட் பண்ணும்போது எனக்கு இன்றைக்கி 90 டேஸ் அன்னைக்கே வந்து ஒரு இது மைண்ட் செட் ஆகிடுச்சு. முன்னாடிலாம் வீட்டில் யாருக்காவது முடியல அப்படின்னா ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இருக்குது, நம்மளால் சமைக்க முடியாத சுச்சுவேஷன் இருக்குன்னா சரி ஓகே நம்மளும் சாப்பிட்டுக்கலாம், இன்றைக்கி டயட்லாம் வேணாம், இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் பண்ணிக்கிட்டு உடனே போய்ட்டு நானும் ஓவர் ஈட் பண்ணிவிடுவேன். ஆனால் வந்து ஓகே இன்றைக்கி கிட்ஸ்க்கு முடியல, நம்மளால் சமைக்க முடியல, அவங்கள பார்த்துட்டு இருக்க வேண்டிய வேலையாக இருக்குது, சம் சிம்பிள் டயட் எடுத்துக்கலாம், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அது மாதிரி சிம்பிளாக ஏதாவது சாப்பிட்டுக்கலாம், கிட்ஸுக்கு வந்து இது மட்டும் கொடுத்துப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் எனக்கே வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போது அந்த டயட்டை வந்து நானே பழகிக்க ஆரம்பிச்சிட்டேன். இதுதான் விஷயம். இதை நம்ம ஒன்ஸ் வந்து பழகிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா அது நம்மளோட லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே வந்து மறக்க மாட்டோம். அது ரெகுலராக அதே விஷயத்தை தான் நம்ம பண்ணிகிட்டு இருப்போம். சரிங்களா? அதனால் வந்து 21 டேஸ் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு விஷயம் உங்களால் முடியலை, என்னால் இதை நான் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன், ஃபாலோ பண்ணவே முடியல அப்படிங்கிற நினைக்கிற விஷயத்த ரெகுலராக பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்திருக்க டாபிக் என்னென்னா, ரொம்ப நாட்களாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃபுட்டோட கேலரி எவ்வளோ அப்படிங்கிறத கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பிளானிங்கு. சரிங்களா? அது கொடுக்கவே முடியல. நான் எப்படி ஒரு ஃபுட்டோட கேலரி அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குதுங்கிறத பார்த்து சாப்பிட்றேன் அப்படிங்கிற டாபிக் தான் எடுத்திருக்கேன். ஆனால் இன்றைக்கி எடுத்திருக்க டாபிக் கொஞ்சம் பெருசு. அதனால் இன்றைக்கி ஒரு ஃபுட்டு அதில் இருக்கிற கேலரிஸு, அதில் எவ்வளோ ஃபேட் இருக்குது, அதில் சேட்டரைட்டு ஃபேட் இருக்குது, அதில் டிஃப்ரெண்ட் டைப் ஃபேட் இருக்குது. சரிங்களா? அப்புறம் கார்போஹைட்ரேட்டு, சுகரு, இது மாதிரியான அதில் இருக்கிற விஷயங்கள், ஒரு ஃபுட்டில் என்னென்ன விஷயங்கள் அடங்கி இருக்குது, அதை சாப்பிட்டா நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது. சரிங்களா? அது நம்ம எடுத்துக்கலாமா எடுத்துக்கக்கூடாதாங்கிறது நம்மளே டிசைட் பண்ணிடலாம் ஈஸியாக. சரிங்களா? முக்கியமாக வெயிட் லாஸ்க்கு எந்தெந்த விஷயங்கள் தேவை இல்லைங்கிறது எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட்டாக டே 1லேருந்து இதுவரை என்னோடய வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? இப்போது வந்து ஷார்ட்டாக சொல்லிடுற ஒரு விஷயம், ஒரு ஃபுட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெயிட் லாஸ்க்கு
இந்த ஒரு சில விஷயங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னா தயவுசெய்து தவிர்த்துலாம். இந்த விஷயங்கள் 0 இருக்குன்னா தாராளமாக சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு கார்போஹைட்ரேட், ஹை கார்போஹைட்ரேட் இருக்கிற ஃபுட்ஸ்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும், சரிங்களா? அதே 0 கார்போஹைட்ரேட்டோ இல்லை ரொம்ப லோ கார்போஹைட்ரேட்டோ இருக்கிற ஃபுட்டாக இருந்தால் தாராளமாக எடுத்துக்கோங்க. சுகர், முக்கியமாக சுகர் இருக்குது அப்படின்னா அது கூட சேர்ந்து ஃபைபர் இருக்கணும், சரிங்களா? ஃபைபரே இல்லை, அதில் சுத்தமாக 0 ஃபைபர் அப்படின்னா அந்த சுகர் 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் இருந்தால் கூட அந்த ஃபுட்டை எடுக்கிறது வேஸ்ட்டு தான், சரிங்களா? ஆனால் சுகர் வந்து 0 ஆனால் ஃபைபரும் இல்லை அதில் அப்படின்னா எடுத்துக்கலாம். அதுக்கு பதில் வேறு விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி ரிச் ப்ரோட்டீன் அதில் இருக்குது, ப்ரோட்டீன்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக அந்த ஃபுட்டை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம். இதுதான் ஒரு ஃபுட்டுலேருந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். சரி, ஓகே. நான் இன்றைக்கி எடுத்திருக்க டாபிக் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன். ஏன்னா நான் நான்வெஜ் டயட் எடுக்கிறனாலேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நான்வெஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நான் வந்து டிஃப்ரெண்ட் டைப்பில் சொல்கிறேன். சிக்கனில் 250 கிராமுக்கு எவ்வளோ கேலரிஸ் இருக்குது, என்னென்ன விஷயங்கள் அதில் அடங்கியிருக்குன்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் 150 கிராமுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்கிறேன். சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிக்கன் பிடிக்கும், இல்லை அன்றைக்கி ஃபுல் டே நான் சிக்கன் டயட் இருக்க போகிறேன்னா ஒரு வேளைக்கு ஒரு 150 கிராம்குள்ளே ஒரு வேளைக்கு நீங்கள் எடுத்துக்கலாம், சரிங்களா? 100 to 150 கிராமு. இப்போ 250 கிராம் பர் டேக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு ஒரு வேலைக்கு 125 கிராம், இன்னொரு வேலைக்கு ஒரு 125 கிராம் அப்படி பிரிச்சுக்கிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும், சரிங்களா? ஃபஸ்ட்டு 250 கிராமுக்கான கேலரிஸ் சொல்லிடுறேன். 250 கிராம் சிக்கனில் 488 கேலரிஸ் இருக்குது, சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா இது எப்படின்னா குக் பண்ணாமல் ரா சிக்கன். ஏன்னா குக் பண்ணும்போது கேலரிஸ் அதிகமாகுமான்னு கேட்டால் கொஞ்சம் அதிகமாகும். நம்ம குக் பண்ணுற விதத்தை பொறுத்து இருக்குது. எப்படின்னா நம்ம இப்போ சிக்கன் வந்து குக் பண்ண உடனே அது வந்து கேலரிஸ் இன்க்ரீஸ் ஆகிடுனா அப்படி கிடையாது. அதில் மசாலாக்கள் போடுவோம், அதில் சில வந்து வெங்காயம், தக்காளி இது மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் ஆட் பண்ணுவோம். அந்த ரீசனால் நான் என்ன முக்கியமாக ஆயிலெலாம் விடுவோம் இல்லையா, அப்படி இருக்கிறனால நான் என்ன பண்ணுவேன்னா டயட் சிக்கன் சொல்லிவிட்டு ரொம்ப கம்மியான ஆயில் விட்டு ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான், ஒரு 2-3 இன்க்ரீடியன்ஸோடு ஸ்டாப் பண்ணிவிடுவேன். ரொம்ப கேலரி அதிகமாகிடக்கூடாதுங்கிறதுக்காகவே நான் பண்ணுற டயட் சிக்கனில் ஆனியன் அண்ட் வந்து ஆயில், கொஞ்சம் மசாலா, அவ்வளோதான் இருக்கும். வேறு எதுவுமே நான் அதில் ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். ஆனால் அதில் அவ்வளோ டேஸ்ட் இருக்கும், சரிங்களா? சுத்தமாக உங்களுக்கு கேலரிஸே வந்து இன்க்ரீஸ் ஆகக்கூடாது, ஏன்னா 488 கேலரிஸ் ஆகிடுதே அப்படின்னு கேட்குறவங்க பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஓடிஜி அது மாதிரிலாம் பேக் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லைன்னா சிக்கன் சூப் அது மாதிரி எடுத்துக்கலாம். அதுலேயுமே கம்மியான இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கேலரிஸ் வந்து பூஸ்டப் ஆகாது. சரி, ஓகே. இப்போ சிக்கனில் 250 கிராம் சிக்கனுக்கு 488 கேலரி சொல்லியிருக்கேன்னா அதில் எவ்வளோ ஃபேட் இருக்குது அப்படின்னா 19.3 கிராம் ஃபேட் வந்து இருக்குது, சரிங்களா? இது வந்து குட் ஃபேட் தான். இந்த ஃபேட் வந்து ஹெல்த்தி ஃபேட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோலாம் அதை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். இப்போது நெக்ஸ்ட் வந்து சேட்டலைட்டட் ஃபேட் வந்து பார்த்திங்கன்னா 5.42 420 கிராம் இருக்குது. 5.420 கிராம் வந்து சேட்டலைட்டட் ஃபேட் இருக்குது. மோனோ அன்சாட்டலைட்டனுங்கிறது 7.512 கிராம் ஃபேட் இருக்குது, சரிங்களா? போலியோன் இது சேட்டலைட்டட் ஃபேட் வந்து பார்த்திங்கன்னா 4.150 கிராம் இருக்குது, சரிங்களா? இப்போது இது நார்மலாக அதில் இருக்கிற விஷயங்கள். இதை தாண்டி நம்ம பார்க்க வேண்டியது முக்கியமான விஷயம் கார்போஹைட்ரேட். சிக்கனில் எவ்வளோ இருக்குன்னா 0 கார்போஹைட்ரேட். சுகர் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 0 சுகர். சோடியம் 982 mg, சரிங்களா? ப்ரோட்டீன் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த இடம் தான். 73 கிராம் ப்ரோட்டீன், கிட்டத்தட்ட 74 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது. அதாவது 73.87 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது, சரிங்களா? கொலஸ்ட்ரால் இதில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 207 mg, அது அவ்வளோதான் கொலஸ்ட்ரால் இருக்குது. பொட்டாசியம் 607 mg பொட்டாசியம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 250 கிராமுக்கு சொன்ன அளவு இந்த விஷயங்கள் மட்டும்தான் இந்த சிக்கனில் அடங்கி இருக்குது, சரிங்களா? இப்போது 150 கிராமுக்கான அளவு சொல்கிறேன். 150 கிராம் ஒரு வேலைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கிங்களேன், ஒரு 244 கிராம் கேலரி 150 கிராம் சிக்கனுக்கு 247 கேலரி இருக்குது சிக்கனில், சரிங்களா? இப்போது என்னோடய பிளேட்டில் பார்த்துருப்பீங்க சிக்கன், ஃப்ரூட்ஸு அண்ட் சம் வெஜிடபிள்ஸ். இப்போ இன்னும் ஒரு
150 கிராம் சிக்கன் எடுத்துருக்கேன்னா அந்த சிக்கனோட கேலரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 244 கேலரியில் தான் அதை குக் பண்ணி எடுத்திருப்பேன். அதுக்குள்ளேயே தான் எடுத்திருப்பேன். அது மாதிரி தான் நான் குக் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அது கூட சேர்க்கும் போது சம் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் சேர்க்கும்போது ஒரு 350 ஒரு 400 ஒரு மீல் பிளேட்டுக்கு வச்சா கூட ஒரு 400 கேலரியில் டின்னரை கம்ப்ளீட் பண்ணிடுவேன்னு வச்சுக்கிங்க. ஆஃப்டர்நூனுக்கு வந்து ஒரு 300 இல்லை ஒரு 400 வச்சா கூட ஒரு 400 கேலரி. மார்னிங்க்கு ரொம்ப கம்மியாக தான் எடுப்பேன், ஒரு 200க்குள்ளே. அப்போ எவ்வளோ கேலரி ஆச்சு? 2 வேளைக்கு 800 கேலரி ஆச்சு, ஒரு வேளைக்கு 200 கேலரி, டோட்டலாக 1000 கேலரியில் என்னோடய டயட் முடிஞ்சிருதா? இப்போது ஒரு பேலன்ஸ்டு டயட்டுக்கு நம்ம வந்துட்டோம். ரொம்ப பேலன்ஸ்டு டயட்டை விட கீழே தான் வந்திருக்கோம். அது ரீசன்ட் டேஸில். இப்போது முன்னாடி ரைஸ் இதெல்லாம் எடுக்கும்போது ஒரு 1500 கேலரிக்குள்ளே நம்ம இருக்கிற மாதிரி நான் வந்து எப்போதும் என்னோடய டயட்டை வந்து எப்போதுமே பார்த்துப்பேன். நீங்களும் அதை வந்து கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ப்ரீவியஸ் வீடியோலாம் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இப்போ 150 கிராம் சிக்கனுக்கு 244 கேலரி இருக்குது. சரிங்களா? அதுக்கு ஃபேட் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் டிஃப்ரெண்ட் ஆகும்னா 250 கிராம் சிக்கனுக்கு 19 கிராம் ஃபேட்டு சொன்னேன். இதே இப்போ 150 கிராம் சிக்கனுக்கு 11 கிராம் ஃபேட்டு. பார்த்தீங்களா எவ்வளோ டிஃப்ரெண்ட் வருது பார்த்தீங்களா? இதை வந்து உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் 2ஆக பிரிச்சுருக்கேன். சேட்டரேட்டட் ஃபேட்டு 3.258 கிராம், மோனோசாட்டரேட்டட் ஃபேட் வந்து 4.57 கிராம், பாலிசாட்டரேட்டட் ஃபேட் வந்து 2.469 கிராம், கார்போஹைட்ரேட் 0 தான், சுகரும் 0 தான், சோடியம் 589 mg, ப்ரோட்டீன் 44 ப்ரோட்டீன் வந்து பார்த்திங்கன்னா 44 கிராம் இருக்குது. ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு ஒரு சிக்கன் டயட் ஒரு நாளைக்கு பெர் டேக்கு எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 73 கிராம் 250 கிராம் சிக்கன் எடுத்தால் அவங்களோட எனக்கு தெரிஞ்ச ஒரு 73 கிலோ வெயிட் இருக்கிறவங்களுக்கு, எனக்கெல்லாம் வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 250 கிராம் பெர் டேக்கு சிக்கன் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா என்னோடய ப்ரோட்டீன் கோலை அச்சீவ் பண்ணிவிடுவேன் ஆக்சுவலி. ஓகே, 44 கிராம் ப்ரோட்டீன் வந்து பார்த்திங்கன்னா 150 கிராம் சிக்கனில் இருக்குது. கொலஸ்ட்ரால் 124 mg இருக்குது. கொலஸ்ட்ரால் இருக்கே எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 150 கிராம் சிக்கன் தாராளமாக பெர் டேக்கு எடுத்துக்கலாம். சரிங்களா? பொட்டாசியம் 364 mg. ஓகேங்களா? இப்போது இந்த விஷயங்கள் மட்டும்தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா அடங்கி இருக்குது. இதனால் தாராளமாக சிக்கன் வந்து எடுத்துக்கலாம். சிக்கன் சாப்பிட்டாலும் வெயிட் ரெடியூஸ் ஆகும். சில பேர் வீட்டில் முடியாமல் இருக்கும். சில பேரால் வந்து இந்த சிக்கன் டயட் வந்து எடுத்துக்க முடியாது. அட்லீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி த்ரைஸாவது எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? நம்ம எவ்வளோ விஷயங்களுக்கு ஒரு கமெண்ட் கூட பார்த்தேன். நான் எங்கள் வீட்டில் வந்து நான்வெஜ் டெய்லியும் சாப்பிட்ற அளவுக்கு வசதி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அது நம்மளோட மைண்ட் செட்டு தான். ஏன்னா என்னை பொறுத்தவரையும் எங்கள் வீட்லேயும் ரொம்ப கஷ்டம்தான். நான் அதை எப்படி வந்து பேலன்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, நான் நிறையா தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவு ஒரு சில இடத்துல பண்ணுவேன். ஆக்சுவலி பேசிக்காக ஒரு 100 ரூபாய்க்கு இந்த பொருள் வாங்கணும்னா அந்த பொருள் வாங்கணுமா வேணாமான்னு எப்போதுமே நான் யோசிச்சுட்டே தான் இருப்பேன். அது மாதிரி ஒரு சில விஷயங்களை நான் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு என்னோடய ஜங்க் ஃபுட்டு ஸ்நாக்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட்டை அப்படியே என்னோடய டயட்டுக்கு நான் ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டேன். வேறு ஒரு விஷயம் இல்லை. நான் நிறையா வந்து ஸ்வீட் சாப்பிடுவேன். ஸ்வீட் வந்து பார்த்திங்கன்னா வந்து கிலோ கணக்கில் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் வாங்குவாங்க. ஒரே ஒரு நாள் தான் என் மைண்டு கெட்டுச்சு. ஒரு நாள் ஒரு 600 to 800 வீட்லேயே பேக் பண்ணி கொண்டு வந்து ஸ்வீட் கொடுப்பாங்க. அந்த பாக்ஸை வாங்கிட்டு அவங்கக்கிட்ட கேஷ் கொடுக்கும்போது ஒரு 800 கேஷ் என் கையால் நான் கொடுத்தேன். அப்போ தான் ஃபஸ்ட் டைம் கொடுத்தேன். அதுக்கு முன்னாடிலாம் ஹஸ்பண்ட் தான் போய் வாங்கிட்டு வருவார். அந்த கேஷை அவர் போய் கொடுத்து வாங்கிட்டு வரும்போது அதோட அருமை தெரியல. நான் அவர் வீட்டில் இல்லைங்கோ அந்த பணத்தை எடுத்து அவங்க கையில் கொடுக்கும்போது இந்த ஸ்வீட்டுக்கு 800 நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அந்த ஸ்வீட் எப்படியாவது 2 வீக்ஸ் வச்சு சாப்பிட்ற மாதிரி தான் ஹோம் பேக்கிங்கில் தான் பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் ஐயோ, ஒரு ஸ்நாக்ஸ்க்காக இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணுமா நாம் அப்படின்னு தோணுச்சு. அப்போ எவ்வளோ ஸ்நாக்ஸ்க்காக நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுவோம்? எவ்வளோ விஷயங்கள் தேவையில்லாத ஸ்நாக்ஸ்க்குன்னு மட்டும் சொல்லலை, டோட்டலாக நம்மளோட லைஃப் ஸ்டைலில் தேவையில்லாத விஷயத்துக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுவோம். அதெல்லாம் கணக்கு பண்ணி பார்க்கும்போது என்னோட இந்த நான்வெஜ் டயட்டுக்கு அந்தளவுக்கு செலவு பண்ணுற மாதிரி எனக்கு வந்து தோணலை. ஏன்னா எனக்கு ஒரு நாளைக்கு 100 கிராம் சிக்கன் 100 கிராம் ஃபிஷ் தான் தேவை. அந்த ரீசனால் எனக்கு வந்து நான் வந்து பெருசாக எக்ஸ்பென்ஸ் பண்ணுற மாதிரி தெரியல. அதனால் இதை மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ண ஆரம்பித்தேன். தேவையில்லாத பொருட்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது, தேவையில்லாத ஸ்நாக்ஸ் அதிகமாக
அதிகமாக சாப்பிட்றது. இப்போலாம் கிட்ஸுக்கு மட்டும்தான் ஸ்நாக்ஸ் வாங்குறது. ஏன்னா நார்மலாக கிட்ஸுக்கு வந்து ஃப்ரூட்ஸு ஸ்நாக்ஸ் வந்து வீக்லி நாங்கள் வாங்குவோம். அதில் கொஞ்சம் ஃப்ரூட்ஸு அண்டு நான்வெஜ்ஜுக்காக ஃபிஷ்ஷு அண்டு சிக்கன் அது மட்டும் எக்ஸ்ட்ராவாக பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது. தேவையில்லாத விஷயத்துக்கு ரொம்ப அதிகமான மணி வந்து நான் செலவு பண்ணுறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இதில் நம்மளோட பட்ஜெட்டும் கொஞ்சம் குறையிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அது என்னோடய ஹஸ்பண்டுக்கு தான் அதோட ஃபீல் தெரியும். ஒரு ஹோட்டலுக்கு போனோம் அப்படின்னா ஒரு 1000க்கு குறைவாக சாப்பிடாமல் ஏஞ்சே வர மாட்டோம் இல்லைங்களா? அந்த ரீசனால் வந்து அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணும்போது அவருக்கு கொஞ்சம் அவரோட பர்ஸ் வந்து காலி பண்ணாமல் இருக்கிற மாதிரி அவருக்கு தோணுங்கிறதுக்காகவே கொஞ்சம் விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்களை வந்து சேஞ்ச் ஓவர் பண்ணிக்கிட்டேன். டயட்டை பொறுத்தவரையும் எக்ஸ்பென்சிவாக பண்ணுற மாதிரியான டயட்டும் இருக்குது, அதே மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணுற டயட்டும் இருக்குது. அதை நம்ம எந்த ஆங்கிளில் பார்க்குறோங்கிற விஷயம்தான் சரிங்களா? அதனால் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள் மணி. அண்டு கொஞ்சம் நான்வெஜ் நீங்கள் சாப்பிடுவீங்க, உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நான்வெஜ்ஜில் கொஞ்சம் மணி ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அப்படி நான்வெஜ் உங்களுக்கு பிடிக்காது, நான் நான்வெஜிடேரியன் இல்லை அப்படிங்கிறவங்க தயவு செய்து வந்து கொஞ்சம் இந்த டாலு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு நான்வெஜிடேரியனை விட வெஜிடேரியன் தான் ரொம்ப லக்கி. ஏன்னா டாலு இந்த மில்லட்ஸ்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான்லாம் வந்து மாதக்கணக்காக வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆஃப் கேஜ் எல்லா மில்லட்ஸ்லையும் வரகு, திணை, சாமை, அப்புறம் வேறு என்ன இருக்குது, கருப்பு கவுனி அரிசி, காட்டு யானம், அப்புறம் வந்து கேரளா மட்ட அரிசி, இதெல்லாம் வந்து ஒரு 500 கிராம் தான் வாங்கினேன். வாங்கி 6 மந்த் இருக்கும். ஆனால் இன்னுமே அதெல்லாம் என்கிட்ட கொஞ்சம் இருக்குது. ஆனால் ரெகுலர் டேஸாக யூஸ் பண்ண ஆரம்பித்தா காலி ஆகிடும். ஆனால் நம்ம இத்தனை ஐட்டமும் வாங்கும்போது ஒரு அமௌண்ட் வந்து எவ்வளோ வரும், எனக்கு தெரிஞ்சு ஒரு 600-700 சம்திங் தான் வரும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் எனக்கு ஞாபகம் இருக்குது. இப்போ லாஸ்ட்டாக எதுவும் நான் பர்ச்சேஸ் பண்ணல. ஒரு 1000 ருபீஸ்க்குள்ளே வரும்னு வச்சுக்கிங்களேன். இதெல்லாம் 1 kg நீங்கள் வாங்கி போட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு 6-7 ரைஸ். வெஜிடேரியனுக்கு ஒரு சின்ன க்ளூ கொடுக்குறேன் சரிங்களா? 6-7 ரைஸ் நீங்கள் வந்து ஒரு 1 kg வாங்கி போட்டால் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஒரு 6 மந்த் கம்ப்ளீட்டாக வரும். ஏன்னா நீங்கள் கொஞ்சம் தான் அதில் குக் பண்ண போகிறீங்க அந்த ரீசனால் சரிங்களா? டெய்லி ஒரு ரைஸ் சாப்பிட்டா கூட உங்களுக்கு அதிகமாக வராது. அதுலேயும் ஃபைபர் இருக்குது, அதுலேயும் ப்ரோட்டீன் இருக்குது. அதனால் அது மாதிரி எடுத்துக்கோங்க. பருப்புகளும் ஒரு அரை கிலோ வாங்கி வச்சுக்கிட்டா கூட உங்களுக்கு ஆகிடும். கிட்டத்தட்ட எல்லாம் கவுண்ட் பண்ணும்போது ஒரே எக்ஸ்பென்ஸ் சார்ஜஸ் தான் வர மாதிரி இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் மில்லட்ஸு பருப்புலாம் கொஞ்சம் நாட்கள் அதிகமாக வர மாதிரி ஃபீல் ஆகும். அவ்வளோதான் விஷயம். அதனால் நீங்கள் நான் வெஜிடேரியனுக்கு மட்டுமே நான் சப்போர்ட் பண்ணி பேசுகிற மாதிரி நிறைய வீடியோக்கள் எனக்கு தோணும். அதனால் வெஜிடேரியனுக்கும் இது மாதிரியான குட்டி டிப்ஸ் வந்து கொடுக்குறேன். ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக குட் ரிசல்ட் கிடைக்கும். ஓகே காய்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூச்சு பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்ருக்கேன். டே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கொஞ்சம் கிட்ஸ்க்கு முடியலனாலே கொஞ்சம் நமக்கு லைட்டாக ஸ்ட்ரெஸ் இருக்கும் இல்லையா? இந்த ஒர்க் அவுட்லாம் பண்ணும்போது கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஆஃப் ஆப்பிள், ஆஃப் கோவா, கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் மெலன். இது பண்ணும்போது நான் பெருசாக எதுவும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகலை. கட் பண்ணி சாப்பிட்டேன் குயிக்காக. இப்போ லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலாம் போயிட்டு வந்து கொஞ்சம் டைம் இருந்துச்சு. குட்டி ஃபிஷ்ஷில் வந்து 2 ஃபிஷ்ஷு, கேரட் பொரியல் வந்து 1/2 கப்பு, அண்ட் வாட்டர் மெலன், ஆஃப் கோவா, ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் சரிங்களா? இதுதான் என்னோடய லன்ச்சு. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஆஃப் ஆப்பிள், ஆஃப் கோவா, சம் வாட்டர் மெலன். அதே மாதிரி ஆல்ரெடி நான் பிள்ளைக்கு முடியலங்கிறனால எதுவும் சரியாக சமைக்கல. ஆல்ரெடி மதியானம் பண்ணது வீட்டில் இருந்துச்சு, அது எல்லோரும் சாப்பிட்டாங்க. அதே மாதிரி கேரட்டு, சிக்கன் மட்டும் எக்ஸ்ட்ராவாக நான் பண்ணிக்கிட்டேன். இந்த மீல் ஏன் இவ்வளோ ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற ரீசனை நாளைக்கு இதை வீடியோவில் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். இது ஃபுல்லாக வச்சுருக்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஓகே காய்ஸ், டுடே டயட் சூப்பராக முடிஞ்சிருச்சு. ஓகே பாய், டேக் கேர். நாளைக்கு வீடியோவில் சந்திக்கலாம்.